இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று வாக்குப்பதிவு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திருமாவளவன் கட்சியும் திமுகவும் அயோக்கியத்தனமான பிரச்சாரத்தை கையில் எடுத்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? எப்படிப்பட்ட மோசமான கேவலமான பிரச்சாரத்தை தமிழ்நாட்டிலே நடத்தினார்கள்? அவர்கள் எப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசினார்கள்? தேர்தல் அறிவிக்கப்படும் முதல் நாள் வரை இவர்கள் பேசிக் கொண்டிருந்தது என்ன? தேர்தல் அறிவித்ததற்கு பிறகு இவர்கள் பேசியது என்ன? அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்ததற்கு பிறகு இவர்கள் எவ்வளவு கேவலமான பிரச்சாரங்களை எல்லாம் இந்த தேர்தலிலே கட்டவிழ்த்து விட்டார்கள் என்பதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன், அந்த கட்சியில் இருக்கின்ற வன்னியரசு, விழுப்புரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக ஏற்கனவே இருந்து இப்பொழுது விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடுகின்ற ரவிக்குமார் போன்றவர்கள் எல்லாம் இந்த தேர்தல் அறிவிக்கப்படும் வரை ஜாதி இல்லை, ஜாதியை ஒழிப்போம், கலப்பு திருமணம் தான் ஜாதியை ஒழிக்கும், காதலுக்கு எதிரானது மிகவும் மோசமான நிலை, வட இந்தியாவிலே லவ் ஜிகாத் என்று இருப்பதைப் போல தமிழ்நாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சி நாடக காதல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி வெறி பிடித்த கட்சி என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தவர்கள் ஜாதியை ஒழிக்க புறப்பட்டோம், அம்பேத்கரியம் ஜாதியை ஒழிப்பதுதான், பெரியாரியம் ஜாதியை ஒழிப்பதுதான், ஜாதிக்கு எதிரானதுதான் பெரியாரியம் என்றெல்லாம் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த திருமாவளவன், அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் திமுக கூட்டணியிலே இருக்கின்ற பல்வேறு கட்சிகளும் தேர்தல் அறிவித்தவுடன் அந்தர்பல்டி அடித்தார்கள். அதுவரை சமூக நீதியை பற்றி வாயை திறக்காத திமுக, அண்ணா திமுக, திருமாவளவன் போன்றவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் தேர்தல் அறிவித்து பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்தவுடன் ஏதோ சமூக நீதிக்கு தமிழ்நாட்டிலே இவர்கள்தான் காப்பிரைட் என்பதை போல சமூக நீதி பேசுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கலாமா என்றெல்லாம் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தார்கள். சரி, இவர்களெல்லாம் தேர்தல் வரும் வரை சமூக நீதிக்காக திருமாவளவன் என்ன கிழித்தார்? திமுக என்ன கிழித்தது? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சென்னையில் தொடங்கி மதுரையிலிருந்து பல்வேறு நகரங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கருத்தரங்கம் நடத்தினாரே, அப்பொழுதெல்லாம் திருமாவளவன் என்ன செய்து கொண்டிருந்தார்? திருமாவளவன் பேய்க்கு பேர் பார்த்து கொண்டிருந்தாரோ? அப்பொழுதெல்லாம் திருமாவளவன் சமூக நீதியை பற்றி பேசவில்லை, அம்பேத்கருடைய சமூக நீதியை பற்றி பேசவில்லை, பெரியாரின் சமூக நீதியை பற்றி பேசவில்லை. அப்பொழுதெல்லாம் ஜாதி ஒழிப்பை பற்றி வாய்கிலேயே பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு அதே தேர்தல் களத்தில் ஜாதி ஒழிப்பை பற்றி இவர்கள் வாயை திறக்கவில்லை. திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியிலே போய் ஜாதி ஒழிப்புக்காகத்தான் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறேன், ஜாதியை ஒழிப்பதுதான் என்னுடைய முதல் வேலை, ஆகவே ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் எனக்கு ஓட்டு போட வேண்டும் என்று திருமாவளவன் சிதம்பரத்திலே பேசியிருந்தால் அரசியல் யோக்கியன் திருமாவளவன். இல்லையேல் திருமாவளவனை போல கடைந்தெடுத்த ஒரு அரசியல் அயோக்கியன் இருக்க முடியாது. திமுக என்ன செய்திருக்க வேண்டும்? ஜாதியை ஒழிப்பதுதான் எங்களுடைய வேலை, ஆகவே ஜாதியை ஒழிப்பதற்காகத்தான் நாங்கள் தேர்தலிலே போட்டியிடுகிறோம் என்று உதயநிதி ஸ்டாலின் தருமபுரியிலே போய் பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி என்று பேசியிருந்தால் உதயநிதி ஸ்டாலின் நேர்மையாளன், உதயநிதி ஸ்டாலின் நல்லவன். இல்லையேல் உதயநிதி ஸ்டாலின் கடைந்தெடுத்த அயோக்கியன் என்றுதான் முடிவு செய்ய வேண்டியிருக்கும். தேர்தல் அறிவிக்கப்படும் வரை ஒரு நிலைப்பாடு, தேர்தல் அறிவித்த பிறகு பச்சோந்தித்தனம், அரசியல் வேசித்தனம், அயோக்கியத்தனம் அத்தனையும் கையில் எடுத்தது திமுக கூட்டணி தான். காங்கிரஸ் கட்சி சமூக நீதியை பற்றி பேசுகிறது. இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய நகைச்சுவை. இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துமாம் காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால். இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, மன்மோகன் சிங், நரசிம்ம ராவ், இப்படி எத்தனை பிரதமர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தார்கள் காங்கிரஸ் கட்சியில். அவர்களெல்லாம் ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை? இப்பொழுது என்ன ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள்? ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி அவர் எடுத்துக்கொண்ட முன்னெடுப்புகள், அவர் நடத்திய போராட்டங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்தை தாண்டி அவருடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்ற கோரிக்கை இந்தியாவெங்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது.
ஆகவே இவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று சொல்லி ஓட்டுக்களை அறுவடை செய்யலாம் என்றுதான் திட்டமிட்டு இப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தப் போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை சொன்னது. அதே நேரத்தில் தமிழகத்திலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமான சர்வே நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கேட்கவே இல்லை. பல மாநிலங்கள் நடத்திய பிறகும் தமிழ்நாட்டிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய பொறுப்பை தொடர்ந்து தட்டி கழித்துவிட்டு வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டையும் மறுதளித்து விட்டு இன்றைக்கு சமூக நீதியை பற்றி இந்த தேர்தலிலே வந்து வாய்கிலேயே பேசுகிறார்கள். தேர்தல் அறிவிக்கப்படும் வரை ஜாதி ஒழிப்பை பற்றி பேசியவர்கள், தேர்தல் அறிவிக்கப்படும் வரை சமூக நீதியை பற்றி பேசாதவர்கள், சமூக நீதிக்காக போராடாதவர்கள், சமூக நீதியை கொடுக்க வேண்டிய இடத்திலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்து சமூக நீதியை சாய்த்து விட்ட பறித்து விட்ட திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வந்து தேர்தல் அறிவித்தவுடன் சமூக நீதியை பற்றி பேசுகிறார்கள். ஜாதி ஒழிப்பை மறந்து விட்டார்கள். காதல், கள்ளக்காதல் இவற்றை பற்றியெல்லாம் இன்றைக்கு அவர்கள் வாய் திறந்து கூட பேசுவதில்லை. நாடக காதல் என்று டாக்டர் ராமதாஸ் பேசியது மிகப்பெரிய தவறு என்று தருமபுரியில், சிதம்பரத்தில், விழுப்புரத்தில் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசவில்லை? இப்பொழுது பேசியிருக்கலாமே, வாய்கிலேயே பேசியிருக்கலாமே. இவர்கள் செய்தது என்ன இந்த தேர்தலில்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒடுக்கப்பட்டவர்களுக்கான கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒடுக்கப்பட்டவருக்கான இயக்கம், தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கான இயக்கம், பறையர் சமூக விடுதலைக்கு போராடுகின்ற இயக்கம் என்று சொல்கின்ற திருமாவளவனுக்கும் ரவிக்குமாருக்கும் பல கோடி கணக்கில் பணம் எங்கிருந்து வந்தது? இவர்கள் எப்படி தேர்தலில் பணம் கொடுத்தார்கள்? இவர்கள் எப்படி ஓட்டுக்கு பணம் கொடுத்தார்கள்? இவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர்கள் என்பது உண்மையானால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் உண்மை நிலையை சொல்லி ஓட்டு கேட்டிருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தோம் என்று சொல்லி அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை மூலதனமாக்கி பல கோடிகளை வாரி சுருட்டியவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் ரவிக்குமாரும் என்பது இந்த தேர்தல் நேரத்திலே அவர்கள் எப்படி செலவு செய்தார்கள், எத்தனை கோடிகளை வாரி இறைத்தார்கள், எப்படி ஓட்டுக்கு பணம் கொடுத்தார்கள் என்பதை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அல்ல, மற்ற சமூகங்களை ஒடுக்க வந்தவர்கள். இவர்கள் மற்ற சமூகங்களை நசுக்க வந்தவர்கள். ஆனால் பேசுவார்கள், நாங்கள் ஒடுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம் என்று பேசுவதெல்லாம் வெறும் வாய்ஜாலம், வெறும் ஏமாற்று வேலை. இவர்கள் பேசுகின்ற சமூக நீதி என்பதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக எடுத்துக்கொண்ட தந்திரம். ஜாதி இல்லை என்று சொன்னவர்கள் தேர்தல் களத்திலே போய் ஜாதியை பற்றி பேசவில்லை. ஆனால் ஒவ்வொரு ஜாதியிடமும் போய் அந்த ஜாதியின் பெயரை சொல்லி அந்த ஜாதியின் பெருமைகளை சொல்லி ஓட்டு கேட்டார்கள் தேர்தல் களத்திலே. ஆனால் இதற்கு முன்பு ஜாதி இல்லை என்று கோக்கரித்தார்கள். உள்ளபடியே தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பகல் வேஷம் போடுபவர்கள் பச்சோந்திகள் யார் என்று கேட்டால் திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தான். இவர்களைப் போல ஒரு பகல் வேஷத்தையும் பச்சோந்தித்தனத்தையும் யாரும் தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்த முடியாது. தேர்தலுக்கு முன்பு ஒரு பேச்சு, தேர்தலுக்கு பின்பு ஒரு பேச்சு, இனி தேர்தல் முடிந்துவிட்டால் இவை அனைத்தும் போச்சு என்பதுதான் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சாதனை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.